ஆரம்பிக்கும் போது 50 நாட்கள் 50 லட்சம் கையெழுத்துக்கள் இந்த நீட் தேர்வை வந்து அதுவும் நம்முடைய கல்வி உரிமை தான். அது 50 லட்சம் கையெழுத்துக்கள்னு பிளான் பண்ணோம். கிட்டத்தட்ட இப்போ 85 லட்சம் கையெழுத்துக்கள் வாங்கியிருக்கின்றோம். தபால் மூலமாகவும் இணையதளத்தின் மூலமாகவும் 85 லட்சம் கையெழுத்துக்கள் வாங்கியிருக்கோம். இதை வந்து மாநாட்டு மேடையில் தலைவர்கிட்ட ஒப்படைக்கிறோம். அதன் பிறகு தலைவருடைய ஒப்புதலை பெற்று டெல்லிக்கே சென்று நானும் நம்முடைய இளைஞர் தம்பிமார்களும் டெல்லிக்கு சென்று குடியரசுத் தலைவர் வந்து அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்ககிட்ட ஒப்படைக்க போகிறோம். இப்போ ராமர் கோயில் திறப்பு இருக்கு இல்லையா சார், அதில் பங்கேற்பது அவருடைய தனிப்பட்ட விருப்பம், அதில் அரசியலாக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சொல்லியிருக்காங்க. அது அவங்களுடைய விருப்பம். அவங்க கர சேவைகள்லாம் ஆள்லாம் அனுப்பிச்சாங்க. கலைஞர் வந்து ஏற்கனவே சொன்னார், எங்களுக்கு வந்து நாங்கள் எந்த மதத்திற்கும் எந்த ஒரு நம்பிக்கைக்கும் எதிரானவங்க கிடையாது. அங்கே கோயில் வர்றது வந்து எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த மசூதியை இடிச்சிட்டு அங்கே கோயில் கட்டினது தான் எங்களுடைய நாங்கள் வந்து எங்களுக்கு அந்த உடன்பாடு கிடையாது. நம்முடைய பொருளாளர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, ஆன்மீகத்தையும் அரசியலையும் ஒன்றாக்காதீங்கன்னு தான் சொல்கிறோம். கால்வலி இருக்கிறதுனால அதில் பங்கேற்பது குறித்து யோசிக்கிறேன் அப்படின்றது அவர் தவிர்த்து நிறைய போகிறதுனால அவருக்கு நிறைய அடிக்கடி கால்வலி வருது. மாநாட்டில் கூட்டணி தலைவர்கள் பங்கேற்பாங்க இல்லை, அவங்க எல்லாமே வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அனைத்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுமே வாழ்த்து சொல்லியிருக்காங்க. எங்களுடைய தலைவர் அதான் அது சிறப்பு விருதுங்கிறது. அமைச்சர் உதயநிதி இன்னைக்கு காலையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, மத நம்பிக்கைகளுக்கோ ராமர் கோயில் திறப்பிற்கோ திமுக எதிரி அல்ல, ஆனால் கட்டப்பட்ட இடம் என்பது மசூதி இருந்துட்டு அங்கே இடிச்சிட்டு கட்டியிருக்கிறங்காட்டி எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை இன்னைக்கு காலையில் சொல்லியிருக்காரு. கோயிலாக இருக்குது, இது அரசியல் நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அவருக்கான ஒரே ஒரு பதில், மசூதி கட்டப்பட்டதே ஒரு கோயிலை இடித்துதான் என நாங்கள் சொல்லவில்லை, உச்சநீதிமன்றமே சொல்லி இருக்கிறது. அதனால் இடிக்கப்பட்ட இடத்தை அதை உரிமையாளர்களுக்கு ஒப்படைப்பதானே நியாயமாக இருக்கும். அவரோட ஆர்குமெண்ட் படியே பார்த்தாலும் கோயில் இருக்கின்ற இடத்தை கோயிலுக்கு கொடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அதனால் அவருடைய தகப்பனார் நேரில் கூட அழைப்பதனை வாங்க மறுத்துவிட்டார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல், மகனுடைய அரசியல் ஒரு வழி, மனைவியினுடைய அரசியல் வேறு வழி. அம்மையார் அவர்கள் திருமதி ஸ்டாலின் அவர்கள் அழைப்புதலை பெற்றுக்கொண்டு வருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். திரு உதயநிதி மட்டுமல்ல, அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நாங்கள் அழைக்கிறோம். எப்படி நீங்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு அவர்களுடைய ஆலயத்திற்கு சென்று அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறீர்களோ, இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து சொல்கிறீர்களோ, அதுபோல இந்த கோயிலுக்கும் வந்து ராம பக்தர்களுக்கு வாழ்த்து சொல்வதுதான் நீங்கள் பேசுகின்ற அனைவருக்குமான நீதிக்கான அரசியலாக இருக்க முடியும். காவி திருவள்ளுவர் படவண்டன சர்ச்சையை மறுபடியும் ஏற்படுத்தியிருக்கு. ஆளுநர் போட்ட நீங்களும் பதிவு அதை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதை எப்படி